அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிஷாந்த். நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நேற்று வந்து குரூப் 4 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று ஃபஸ்ட் டேவே வந்து கவுன்சிலிங் போயிட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விஓ போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெற்றிக்கு காரணம் எங்கள் அப்பா, அம்மா, என்னோட தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து வெற்றியில் கொண்டு கொடுப்பாங்க. இந்த சக்ஸஸ்ன்றது வந்து ஒரு நாளில் வந்து கிடைச்சது கிடையாது. இதுக்கு பல வருஷம் போராட்டம் இருக்குது. ஒரு 4 years கிட்ட போராட்டம் இருக்குது. பல எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொஞ்சம் கிட்ட வந்து அதில் வந்து கிடைக்காம போய் இப்படி பல இது இருக்குது. இருந்தாலும் நான் வந்து விடலை. இந்த நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் தான், கவர்மெண்ட் வேலை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணனால இதிலே தான் தொடர்ந்து வந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன். அடுத்து டிஎன்பிசி படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ் சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து முக்கியம், நம்ம டிஎன்பிசி வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா வந்து கோத்ரூ பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலபஸ் தான் நம்ம என்ன படிக்கணும் புக்ஸில் அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. சிலபஸ் இல்லாமல் நம்ம மட்டும் தேவையில்லாமல் படிக்கிறது டைம் வேஸ்ட் தான். அதனால் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு எப்பயுமே உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒட்டி கூட வச்சுங்க. அது தினமும் வந்து பாருங்கள். அப்புறம் ஸ்கூல் புக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக் வந்து படிங்க. சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை படிங்க. மல்டிபிள் டைம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த சிலபஸ்லாம் வந்து வெயிட்டேஜோ அதை பொறுத்து வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. இப்போ வந்து டிஎன்பிசி சிலபஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ வந்து மார்க் வந்து கேட்போம் அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்போன்ற கொண்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து படிங்க. இப்போ குரூப் 4 படிக்கிறீங்கன்னா தமிழ்லாம் வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போன குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் நாங்கள்லாம் பழைய புக்கு, புது புக்கு, சிறப்பு தமிழ் அப்படின்னு எதோ படிப்போம் 8 வருஷம். இப்போலாம் அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. இப்போ கரெக்டாக ஓரளவுக்கு 85 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு தான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மனப்பாடம் பேஸ் பண்ணி இல்லாமல் புரிதல் அடிப்பில் இலக்கணத்தெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்கனாலே நல்லா இலக்கணத்தெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க் வந்துடும். இந்த தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு, இலக்கியம் அதெல்லாம் ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஸ்கூல் புக்கில் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 98+ வந்து எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு பாருங்கள். மற்ற சப்ஜெக்ட்லாம் மேக்ஸ்லாம் போட்டு பாருங்கள். மேக்ஸ் வந்து 25/25 எடுக்கிறது முக்கியம். ஏன்னா மேக்ஸ் தான் வந்து கீ சக்ஸஸே வந்து. அதனால் வந்து 25/25 முடிஞ்ச அளவுக்கு போட்டு பாருங்க. அந்த டாபிக் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டைம் ஒதுக்கி அந்த மேக்ஸ் டாபிக்லாம் வந்து போட்டு அதில் வந்து ஸ்ட்ராங்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவுக்கு குரூப் 4 பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்லேயும் தான் கேட்பாங்க. வெளியிலேருந்து போவாங்க, ரேர் தான். ஆனால் வெளியிலேருந்து போகிறதுக்காக வெளியிலையும் படிக்கணுமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கு, சுரேஷில் கொடுக்குற புக்கு அதுவுமே ஸ்கூல் புக் ஓரியன்டாக தான் இருக்கும். அந்த இதை மட்டும் ஃபஸ்ட்டு படித்து அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக போனால் எல்லாரும் படிக்கிறத வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு போட்டு பார்த்தா நம்ம வந்து எதில் லேகாக இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். சில பேர்லாம் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டாங்க. படிக்காமல் போயிட்டு ஏன் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம தான் படிக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து படிக்கலனாலுமே டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த இதில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வருவீங்க. டெஸ்ட்டு போட்டுட்டு அதை வந்து கரெக்ஷன் பார்க்காம இருக்கிறதும் வேஸ்ட்டு தான். அதனால் டெஸ்ட்டு போட்டு அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்ஷன் பாருங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியம், அந்த நீங்கள் என்ன தான் இங்கே படித்தாலும் அந்த எக்ஸாம் வந்து ஃபைனல் எக்ஸாம் இருக்கிற அந்த 3 மணி நேரம் தான் முக்கியம். அந்த எக்ஸாம் போயிட்டு பதட்டப்படாமல் இந்த எக்ஸாம் போனால் அடுத்து இதாகுமோ அப்படின்னு பதட்டப்படாமல் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம இந்த எக்ஸாம் இதாலும் அடுத்து நம்ம இதில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அந்த சம மனநிலையோட ஒவ்வொரு கொஸ்டினையும் அப்ரோச் பண்ணுங்கள். பதட்டப்படாதீங்க. ஏன்னா பதட்டம் தான் வந்து பாதி தோல்விக்கு வந்து காரணமே. கொஸ்டின் படித்து அந்த ப்ராசஸில் கவனம் செலுத்துங்க. டெஸ்டினேஷன் வந்து என்ன இருக்கணும். ப்ராசஸ் நல்லா பண்ணால் டெஸ்டினேஷன் கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். மினிமம் வந்து ஒரு 8 ஹவர்ஸாவது படிங்க. கன்சிஸ்டண்ட்டாக முக்கியம். ரொம்ப போட்டி வந்து அதிகமாக இருக்குது. மினிமம் ஒரு 8 ஹவர்ஸாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி.